நாங்க ஈரான ரொம்ப ஹார்டா அடிக்க போறோம். அதுவும் இன்னைக்கு நைட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண போறோம். ஹெல் அவுட் அப்படிங்கிறது போல நரகத்தின் வாயில துறக்க போறோம் அப்படிங்கிறது போலாம் பயங்கரமா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. அது என்னப்பா ஹெல் அன்லீஷ்டு என்ன அப்படிங்கிறது போல பல நபர்களும் அமெரிக்கால இருக்கிறவங்களே கேட்கக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடியுது. ஸோ சென்ட்ரல் கமாண்ட் வந்து பண்ணா கமாண்ட் கிடைச்சிருச்சு எங்களுக்கு அப்படிங்கிறது போலாம் பேசியிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து ஒன்பதாம் வேவா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் ஈரான. அவங்க கிட்ட ரொம்ப லிட்டில் தான் இருக்கு அப்படிங்கலாம் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுவும் இன்னைக்கு முடிச்சிருவோம் அப்படிங்கிறது போல ஜூலை 20 9ஆம் கன்சிக்யூட்டிவ் வேவ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா சென்ட்ரல் கமாண்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுல அவங்களோட விமான தாக்குதல் பண்ணியிருந்தாலும் அட்டாக் மிசைல் எல்லாம் குவைத்துல இருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல சவுதியோட ஏர் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தியிருந்தாங்க E-3B ஏர்லி வார்னிங், அதுக்கப்புறம் டேங்கர்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பறந்துட்டு இருந்தது பார்க்க முடியுது. கல்ஃப் ஆஃப் ஓமன், பெர்ஷியன் கல்ஃப் இந்த ஏரியா முழுசும் வந்து பாத்தீங்கன்னா விமானங்கள் பறக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. அது இந்த பிளைட் மானிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய தகவலின் அடிப்படையில ஊர்ஜிதப்படுத்தப்படுது. அதுக்கான இமேஜஸ் எல்லாம் லோட் ஆயிருக்கும். தாக்குதல் வழக்கம் போத பல பகுதிகள் ஈரான்ல அடிச்சிருந்தாலும் ஈரானோட தென்கிழக்கு தெற்கு பகுதிகளை ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதுல அதிகமா அட்டாக் நடந்து இந்த சிரிக் பகுதி, நம்ம இந்த சிக்கரி சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட தென்கிழக்குல அதிகமான அட்டாக் நடந்திருக்கு. அடுத்தது கொனார்க் பகுதி, இதுவும் தென்கிழக்கு ஈரான்ல. ஸோ அந்த பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கு. ஏன் இந்த பகுதிகளை அமெரிக்கா தொடர்ச்சியா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அங்க அதிகப்படியான கம்யூனிகேஷன் டவர்ஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்து தான் மானிட்டர் பண்றாங்க, இங்க இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் இருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு யோசிச்சு இந்த பகுதியில தொடர்ச்சியா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதனால ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. தொடர்ச்சியா ஈரான் அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா வீழ்த்திக்கிட்டே இருக்காங்க. கடந்த 4 நாட்களா அதிகப்படியான ட்ரோன்களை வீழ்த்தி இருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஈரானோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அது கூடவே அமெரிக்காவோட உளவு தகவல் சேமிக்கக்கூடிய திறன் கணிசமா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது போலயும் சொல்றாங்க. ஸோ ட்ரோன்கள் உள்ள ஊடுருவ முடியல அப்படின்னா எந்த பகுதி என்ன ஏதுங்கிற விஷயங்கள் அவங்களால தகவல் பரிவர்த்தனை, ரேடியோ சிக்னல்ஸ், கம்யூனிகேஷன் இதெல்லாம் எங்க நடக்குது அப்படிங்கிறத இந்த ட்ரோன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்காணிக்கும். நார்மலா இது போல ட்ரோன்கள் உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்கள் மேல பறக்கிறதுனால என்ன கிடைச்சிரும் அப்படிங்கிறது போல கேள்விகள் வரும் இல்லையா. ஸோ அந்த ஏரியால பறந்துட்டு இருக்கும் போது எங்கேயாவது ரேடார் அலைகள் இருக்கா, எந்த சைட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு, எந்த இடத்துல ரேடார்ஸ் இருக்கலாம். ஏன்னா அந்த ட்ரோனை ட்ராக் பண்ணும்போது ஒரு ரேடார், அப்போ வந்து அதுல அலைகள் போகும், அங்க டச் ஆகி ரிட்டர்ன் ரேடார் அலைகள் போகும் இல்லையா, அதை ட்ராக் பண்ணிச்சுன்னா எங்க போகுது எங்க இருக்கு ரேடார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன், அதாவது நம்ம தகவல் பரிவர்த்தனைக்காக யூஸ் பண்ண இல்லையா டவர்ஸ், சிக்னல்ஸ், ரேடியோ சிக்னல்ஸ், இது போல வந்து மிலிட்டரி பயன்படுத்தக்கூடிய சிக்னல், என்கிரிப்டான சிக்னலா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு சிக்னல் போகுதா வருதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது எங்க இருந்து வருது, எந்த டைரக்ஷன், அதுக்கேத்த மாதிரி ஒரு மேப்பை வந்து அது உருவாக்கும். ஸோ இது போல பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்புறம் மேல பறந்து போகும்போது மேப்பிங் பண்ணும். அமெரிக்காவோட ட்ரோன்களோ மிசைல்களோ வருது அப்படின்னா இந்த இடத்துல மலை இருக்கு, இந்த இடத்துல குடி இருக்கு, இந்த இடத்துல ஆல்டிடியூட் அதிகமா இருக்கும், இந்த இடத்துல நெருக்கமான பாதை இருக்கு, இந்த இடத்துல அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை அவங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டனல் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது இருக்கா, அண்டர் கிரவுண்ட்ல ஏதாவது ஃபெசிலிட்டி இருக்குதா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்கள் பறக்கிறதுனால எடுக்க முடியும். இந்த தகவலை எடுக்கிறதுனால அமெரிக்கா, இது போல இன்னும் பல விஷயங்கள் நடக்கும், பட் நான் சும்மா உதாரணத்துக்காக சொல்ல வரேன். இது போல விஷயங்கள் நடக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல ட்ரோன்கள் பறக்கிறதுக்கே தடை அப்படின்னா இது போல தகவல்கள் கிடைக்காது. ஸோ இதைதான் பல அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுக்குள்ள இப்ப பெனிட்ரேட் பண்றது அமெரிக்கா, அதாவது ஊடுருவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கள சொல்றாங்க. இது அமெரிக்காவோட இன்டெல் ஃபெயிலியரா மாறிக்கிட்டு இருக்கு. கிரவுண்ட்ல மொசாத் இருக்காங்க, அவங்க இருக்காங்க அப்படின்னாங்க, பட் ஆனா ஈரான் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறி போச்சு. ஸோ ப்ராப்பரா எந்த ஒரு விஷயமும் கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் இவங்களோட தாக்குதலுக்கெல்லாம் எந்த ஒரு பலனும் இல்லாம ஈரான் தொடர்ச்சியா அவங்களோட தாக்குதலோட வீரியத்தை அதிகப்படுத்தி இருக்காங்க, அதிகப்படியான பகுதிகளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்களோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க, ஹெவியா அட்டாக் பண்றாங்க, வெடி விபத்துகள்லாம் வருது. ஆனா இப்ப திரும்பவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஒரு கமர்ஷியல் வெசல் மேல அடிச்சிட்டான். இதை யூகேஎம்டிஓ, யூகேவோட மேரிடைம் ட்ரேடு
ஆர்கனைசேஷன் இருப்பாங்களே, ஸோ அவங்க ஆபரேஷன் சாரி மேரிடைம் ட்ரேட் ஆபரேஷன். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, இது போல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இன்னொரு வெசல் அடிச்சிட்டாங்க, அது தீப்பி செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத திருப்பி திருப்பி கப்பல்கள் மேல அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஒமனோட பாதை, ஈரான் அங்கீகரிக்கப்படாத பாதையை எந்த கப்பல் பயன்படுத்தினாலும் அடிக்கிறாங்க. இப்ப சிக்ரிங்கெல்லாம் அடிக்கிறாங்க, சிரிக் பகுதி, ஈரானோட தெற்கு, தென்கிழக்கு, மேற்கு இந்த பகுதியெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா? அப்ப அடிச்சாங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது தடுக்கணும், பட் ஆனா தடுக்க முடியல. இது எங்கிருந்து மிசைல்கள் லான்ச் பண்ணப்படுது, அங்க அட்டாக் நடக்குது அப்படிங்கும் போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸா அமெரிக்கானால கட்டுப்பாட்டுகளை எடுக்க முடியல அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. அது ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சுக்க முடியுது. இதுல அமெரிக்காவோட ஃபெயிலியர்ங்கிறது ஒண்ணு, ஈரானுக்குள்ள போக முடியல, ஈரானோட ஆயுதங்களை தடுக்க முடியல, அதோட உளவு தகவல்களை சேமிக்க முடியல. ஸோ அதனால ப்ராப்பரா தாக்குதல் பண்ணி அழிக்க முடியல அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருந்தாலும், இன்னொரு பாயிண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருக்கு. அதுக்கான காரணம் அவங்களோட மிசைல் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ஈரானோட மிசைல்கள் இவங்களோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதி வளர்ச்சி அடைஞ்ச நுட்பமான தொழில்நுட்பங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிசைல வந்து ட்ராக் பண்ணி அதை தாக்கலான்னு நடந்தாலும் அதோட டெர்மினல் ஃபேஸ், ஒரு ஃபேஸ் இருக்கும் மிசைல்ல. ஸோ அந்த மிசைல்கள் வந்து பார்த்தா வளைஞ்சு வளைஞ்சு போய்க்கிறதுனால அதோட அந்த இறுதி கட்ட பேச நெருங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு போறதுனால அதை தாக்க முடியல, அதை அப்கிரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இது அமெரிக்காவோட வீழ்ச்சி, தடுக்க முடியல, தாக்குதலை தடுக்க முடியல, இதனால அமெரிக்காவோட வீரர்களோட இழப்பு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இது வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ச்சியா சேட்டலைட் இமேஜை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுல என்னன்னா எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன், பெஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் மேல அடிச்சிருக்காங்க. ஏன்? அதுக்கு பக்கத்துல ஒரு ஏஐ டேட்டா ப்ராசஸிங் ஹப் இருக்கலாம், அதையும் சேட்டலைட் இமேஜ்ல போடுறாங்க. ஸோ இதை நாங்க தாக்கியிருக்கோம், ரெண்டையுமே அடிச்சிருக்கோம். இப்ப கரண்டே இல்லைன்னா அந்த ப்ராசஸிங் ஹப் எப்படி ஓடும்? சோலார்ல இருக்கும்போது ஓடும், அது ஏதோ ஒன்று மாடிஃபை பண்றாங்க, இல்ல டெம்பரவரி ஜென்ரேட்டர் அது இது யூஸ் பண்றாங்கனாலும் எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், அதை ரெடி பண்ணிட்டாங்கன்னா ஓகே, ரெடி பண்ணல அப்படின்னா சிக்கல். ஆனா அதுக்குள்ள வந்து பண்ண இந்த ஹப் மேலே அடிக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியல அமெரிக்காவுக்கு. இது மிக பெரும் ஃபெயிலியர். ஒன்னும் உளவு தகவல்களை எடுக்க முடியல, எடுக்கக்கூடிய உளவு தகவல்களை ப்ராசஸ் பண்றதுக்குன்னு இது போல ஹப் அந்தந்த பகுதிகளில் இருக்கும். ஸோ இந்த ஹப் இது போல டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் இருந்தாதான் ட்ரோன்கள் ஏஐ வேலை செய்யும். அப்படி ட்ரோன்கள் ஏஐ வேலை செய்ய முடியலன்னா பயன் இல்லை, அது இருந்தும் பயன் இல்லை. ஸோ அதிகமா வளர்ச்சி அடைஞ்ச தொழில்நுட்பம், ஒரு டாப் நாச்சான ஆயுதம் அப்படிங்கறது போல சொல்றது எல்லாமே வீணா போன ஆயுதங்களா மாறிக்கிட்டு இருக்கு அமெரிக்கால. இது போல துல்லியமான தாக்குதல் ஈரான் தரப்பு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க போறோம், ஈரானோட தென்கிழக்குல அட்டாக் பண்றோம், பாருங்க வெடிச்செறியுது, ஈரானோட கொனார் பகுதியில அடிக்கிறோம், ஈரான்ல மாஷாத் பகுதியில் அடிக்கிறோம், தெஹரான் சென்ட்ரல் கேபிட்டல்ல அடிக்கிறோம், அங்க இங்கன்னு வந்து பண்ண சொல்றாங்களே தவிர, இது போல அங்க ஏஐ டேட்டா ப்ராசஸிங் சென்டர் இருந்தது, இது போல அங்க ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இருந்தது, இது போல அங்க மிக முக்கியமான ஆயுத கிடங்கு இருந்துச்சு அப்படிங்கிறது போல துல்லியமான தகவல் அமெரிக்கா கொடுக்குறாங்களான்னா இல்ல. அவங்க என்ன அடிக்கிறாங்க, ஏது அடிக்கிறாங்கன்ற விஷயங்கள் ப்ராப்பரா வெளியே வர மாட்டேது. அதனாலதான் ஈரானை வந்து பண்ண கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. இப்ப ஈரான் அங்க மட்டும் கிடையாது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜோர்டான்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ் மேல ஸ்ட்ரைக் பண்ணிருந்தாங்க இல்லையா? ஸோ அதோட சேட்டலைட் இமேஜ் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. திரும்ப திரும்ப அங்க ஜோர்டான்ல அடிக்கிறாங்க பல பகுதிகள். இந்த தடவை அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் அடிச்சிருக்கோம், அது சேதம் ஆயிருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த சேட்டலைட் இமேஜ் வருதுன்னா அந்த நாங்க குறி வச்ச பகுதியில மிசைல் தாக்குதல் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுக்கான இழப்பை கன்ஃபார்ம் பண்றாங்க ஈரான். ஜோர்டன் மட்டும் இல்லாம குவைத், சரி கத்தர் பார்த்தலாம், கத்தர்லயும் வந்து பார்த்தா ஒரு வேர் ஹவுஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்க ராணுவ வீரர்களோட எக்யூப்மெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய, ஸ்பேர் பார்ட் ஸ்டோர் பண்ணக்கூடிய பகுதி இது, வேர் ஹவுஸா இருந்துச்சு, ஆயுத கிடங்கு இது போல வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கண்டுபிடிச்சு அதை அடிச்சுட்டோங்கிறாங்க, அதை ஊர்ஜிதப்படுத்துறோம். ஸோ அடுத்தது ஈரான் வந்து பண்ணா குவைத்ல இருக்கக்கூடிய ட்ரோன்கள் அப்புறம் மிசைல்களை ஏவி விட்டுருக்காங்க. ஸோ அதுல அமெரிக்க படைகள் இருக்கக்கூடிய இடங்கள் மேல தீவிரமான தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஏர் ஸ்பேஸை ஃபுல்லாவே நாங்க க்ளோஸ் பண்றோம், சஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா குவைத் தரப்புல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
குவைத்தோட வாட்டர் டீசானலைசேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயும் அடிச்சிருக்காங்க. இது போல தொடர்ச்சியா இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு சைடு ஈரான் வந்து பெர்ஷியன் கல்ஃப்ல அண்டை கொடுத்து முட்டு கொடுத்துட்டாலும், இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் அடிச்சாலும், இன்னொரு சைடு சொமாலியா கடற்கொள்ளையர் செங்கடல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. டான்சானியா கொடி இருக்கக்கூடிய ஒரு டேங்கரை வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு போயிட்டாங்க சொமாலியா பைரட்ஸ் அப்படிங்கிறது போல செய்திகளும் வந்துட்டு இருக்கு. ஸோ வர்த்தகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முடக்கப்படுது. மிடில் ஈஸ்டோட போர் விரிவடைகிறதுனால கல்ஃப் யுத்தம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் வரல. ஏன்னா பெருசா சவுதி அரேபியா பண்றாங்க, பார்ட்டிசிபேட் பண்றாங்க, யுஏஇ பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இப்போதைக்கு இல்ல. அதிகமா அடிப்படக்கூடிய பேர்கள் அப்படின்னா ஜோர்டன், பெகிரின், அப்புறம் குவைத். இந்த 3 நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆக்டிவா என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா என்கேஜ் பண்ணாங்க, இஸ்ரேல் என்கேஜ் பண்ணாங்க, மேற்கு நாடுகளோட உதவிகள் இருந்தது. இப்ப அமெரிக்காக்கு மேற்கு நாடுகளோட உதவிகள் இல்ல, அமெரிக்கா வெறும் ஏர் ஸ்ட்ரைக் மட்டும் பண்றாங்க. ஸோ இப்போ சப்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் நாடுகள்ல 3 நாடுகள் இப்போ களத்துல இறங்கியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க இது எத்தனை நாளைக்கு தொடரும், என்ன மாதிரியான வியூகங்கள் வகுக்க போறாங்க, இப்ப இந்த தாக்குதல்னால எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த எஸ்கலேஷன் போகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது ரவுண்டு 2. இந்த ரவுண்டு 2 எத்தனை நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னா இது ஒரு நாள் நிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது இல்லையா. கண்டிப்பா ஒரு இடத்துல பாஸ் ஆகும் அப்படிங்கிறது போல அனலிஸ்டருக்கு வந்து கருத்துக்கள் இருக்கு. இது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா இது முற்றிலும் போர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுவும் ஒரு டைம்ல பாஸ் ஆகும், திரும்பியும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது போர் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தானே சண்டை பிடிப்பாங்க, தொடர்ச்சியா பண்ண மாட்டாங்க இல்லையா. அது போல இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்து இப்ப திருப்பி செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கு, திருப்பி ரெஸ்ட் எடுத்து தேர்ட் ரவுண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது போல நடக்குதா இல்ல அமைதியா பேசி தீர்த்துக்கு போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவுல நம்ம ஓரளவுக்கான தகவல்கள் பார்த்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.